என்னோட பேஷண்ட்ஸ்ல நிறைய பேர் கேட்குற பிரச்சனை, எனக்கு கால் வீக்கம் இருக்கு சார், நான் ட்ரீட்மெண்ட் பண்ணணுமா வேண்டாமாங்கிறது. கால் வீக்கங்கிறது ஒரு சாதாரண பிரச்சனையாகவும் இருக்கலாங்க, ஆனால் நம்ம முக்கியமாக வைத்தியம் பண்ணக்கூடிய பிரச்சனையாகவும் இருக்கலாம். ஸோ கால் வீக்கம் எதனால எல்லாம் வருது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். கால் வீக்கம் அப்படிங்கிறது நம்மளுடைய 2 காலும் வீங்கலாம், அல்லது ஒரு குறிப்பிட்ட பகுதி மட்டும் காலில் வீக்கம் ஏற்படலாம். பெரும்பாலும் உங்களோட நடக்கும்போது ஏதாவது ஸ்லிப் ஆயிடுறீங்க, கால் ஜவ்வு விலகிக்குது அப்படிங்கும்போது அந்த கணுக்கால் பகுதியில் மட்டும் வீக்கம் வரலாம். காலில் ஏதாவது திடீர்னு இடிச்சுக்கிறீங்க, அடிப்படுதுன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் இழுக்கம் ஏற்படலாம். இது பெரும்பாலும் ஆர்த்தோ சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம். இதுக்கு நீங்க ஆர்த்தோ டாக்டர் பார்த்தாலே கண்டிப்பா அந்த பிரச்சனையை சரி பண்ணிக்கலாம். அப்போதைக்கு வைத்தியம் பார்த்தாலே சரியாயிடும். ஆனா உங்களுக்கு ஒரு சைடு கால் ஃபுல்லா வீங்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது மேற்கொண்டு பெரிய பிரச்சனையா இருக்கிறதுக்கான ஒரு ஆரம்ப அறிகுறியா கூட இருக்கலாங்க. ஆமாங்க, ஒரு சைடு கால் ஃபுல்லா வீங்குது, கூடவே உங்களுக்கு காய்ச்சல் வருது, கால் வலி அதிகமா ஏற்படுது அப்படின்னா அந்த காலில் இருக்கக்கூடிய ரத்த நாளத்துல ஏதாவது ஒரு அடைப்பு ஏற்பட்டு இருக்கலாம், அல்லது அந்த இடத்துல கிருமி தொற்று வந்திருக்கலாம். இது பெரும்பாலும் யாருக்கு வரலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாள்பட்ட சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க, உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கிறவங்க, இவங்களுக்கு சின்னதா ஒரு கொசு கடிச்சது, எறும்பு கடிச்சதுன்னு சொரிஞ்சிடறாங்க, ஒரு சின்னதா முள்ளு பட்டுதுன்னு காயமாயிடுது, அதை அவங்க சரியா கவனிக்காம விட்டுறாங்க போது 1 வாரம் 2 வாரம் இடைவெளியில அந்த காயம்பட்ட இடத்துல இன்ஃபெக்ஷன் ஆகும். அது அந்த கால் ஃபுல்லா பரவும். அப்ப ஆரம்பத்துல வீக்கம் வரும், அடுத்தது வலி வரும், அதுக்கப்புறம் இன்ஃபெக்ஷன் அதிகமாகும் போது சரியான நேரத்துல நீங்க மருத்துவரை பரிந்துரை செஞ்ச ட்ரீட்மெண்ட் எடுக்காம விட்டுட்டீங்கன்னா அந்த காலையே எடுக்கிற அளவுக்கு கூட அது சீரியஸ் ஆகலாம். ஸோ ஒரு சைடு கால் வீங்குதுன்னா கண்டிப்பா மருத்துவரை பார்க்கணும். அது பெரும்பாலும் சீரியஸான ப்ராப்ளமா தான் இருக்கும். இதே 2 சைடு கால் வீங்குதுன்னு வச்சுக்கோங்களேன், உதாரணத்துக்கு மாசமா இருக்கிறவங்க எல்லாருமே சொல்லக்கூடிய பிரச்சனை எனக்கு கால் வீங்குதுன்னு தான். ஸோ கர்ப்பிணி பெண்கள் பாத்தீங்கன்னா அவங்களுடைய உடல்ல வெயிட் அதிகமாகிறதுனாலையும், வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை அவங்களுடைய ரத்த நாளத்தை சிறிது அமுத்துறதுனாலையும் அவங்களுக்கு கால் வீக்கம் வரும். இது டிபெண்டன்ட் எடிமான்னு சொல்லுவாங்க. ரொம்ப நேரம் நிக்கிறது அல்லது அவங்களுடைய வெயிட்னால வரக்கூடியது. இது நீங்க நைட்டு நல்லா தூங்கி எந்திரிச்சா காலையிலேயே அந்த வீக்கம் வத்திடும். ஸோ ஒரு வீக்கம் இருக்கு, ஆனா நைட்டு தூங்கி எந்திரிச்சா காலையில எனக்கு அந்த வீக்கம் வத்திருது சார் அப்படிங்கிற பிரச்சனை பெரும்பாலும் பயப்படக்கூடிய பிரச்சனையா இருக்காது. அதே மாதிரி ரொம்ப நேரம் நிக்கிற வேலை செய்யக்கூடியவர்கள், உதாரணத்துக்கு நாங்க டாக்டர்ஸ், டீச்சர்ஸ், அதே மாதிரி செக்யூரிட்டி வேலை பார்க்கறவங்க, ரொம்ப நேரம் வேலையில நின்றுகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த நின்றுகிட்டே இருக்கிறதுனால நம்மளோட பூமியில இருக்கக்கூடிய கிராவிட்டி ஃபோர்ஸ்னால கால் வீக்கம் வரலாம். இந்த வீக்கமும் ஒரு நைட் நீங்க நல்லா தூங்கி எந்திரிச்சீங்கன்னா காலையில வத்திடும். ஸோ இந்த வீக்கம் வருது, ஆனா அது தூங்கி எந்திரிச்சா சரியாயிடுது. அதே மாதிரி நாள்பட்டு அந்த பிரச்சனை இல்லை, பெருசா வலியும் இல்லை, காய்ச்சல் இல்லை, வேற எந்த தொந்தரவும் காட்டலன்னா இது ஒரு சாதாரண கால் வீக்கமாகவும் இருக்கலாம். இதே நீங்க நாள்பட்டு பிரஷர் மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க, அல்லது ஏதோ ஒரு பிரச்சனைக்காக ஒரு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்கன்னா அந்த மாத்திரையினாலையும் இந்த கால் வீக்கம் வரலாம். பெரும்பாலும் பிரஷர் மாத்திரை சாப்பிடுறவங்களுக்கு இந்த கால் வீக்க பிரச்சனை வரும். அது மாத்திரையோட சைடு எஃபெக்டா இருந்து நிறைய பேருக்கு அந்த மாத்திரையை மாற்றும் போது அந்த கால் வீக்கம் முற்றிலுமே சரியா இருக்குது. எங்கிட்ட காமனா வரக்கூடிய இந்த பிரச்சனை பாத்தீங்கன்னா இந்த மாத்திரை தான். ஸோ இந்த மாத்திரை சாப்பிட்டு வந்தா எனக்கு கால் வீங்கிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த மாத்திரையினாலதான் கால் வீக்கம் வருதுங்கிறத அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. நான் 5 வருஷம் 10 வருஷமா இதே மாத்திரை தான் சார் சாப்பிட்றப்பாங்க. அந்த வீக்கம் எப்பனாலும் வரலாம். அதற்கு ட்ரீட்மெண்ட் அந்த மாத்திரையை நிறுத்திட்டு இன்னொரு மாத்திரை கொடுத்தாலே சரியாயிடும். இது தவிர மற்ற எல்லா கால் வீக்கமுமே நம்ம பார்க்கக்கூடிய, கவனமா கவனிக்கக்கூடிய கால் வீக்கமே. ஆமாங்க, உடம்புல எப்பெல்லாம் தேவையற்ற கழிவு பொருட்கள் தேங்க ஆரம்பிக்குதோ, அதிகப்படியான நீர் உருவாகுதோ அப்ப கால் வீக்கம் வரும். ஸோ நம்ம உடல்ல இருக்கக்கூடிய முக்கியமான 3 உறுப்புகள், கல்லீரல், இதயம், சிறுநீரகம், இந்த 3 உறுப்பும் செயலிழக்க ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதோட ஆரம்ப அறிகுறி கால் வீக்கமா இருக்கும். உங்களுக்கு சரியா யூரின் போக மாட்டேங்குது, அடிக்கடி மூச்சு வாங்குது, உங்களுடைய முகமும் நல்லா வீங்கின மாதிரி இருக்கு, கூட அசோசியேட்டடா கால் வீக்கமும் வருதுன்னா கிட்னி ஃபெயிலியரோட ஆரம்ப சிம்டம். ஸோ இந்த அறிகுறிகளோட சேர்ந்து கால் வீக்கம் வருதுன்னா கண்டிப்பா நீங்க டாக்டரை பார்த்தே ஆகணும். உங்களோட உப்புச்சத்து கரெக்டா இருக்குதான்னு செக் பண்ணி ஆகணும். உங்களுக்கு கால் வீக்கத்தோட சேர்ந்து மூச்சு வாங்குது, கொஞ்ச நேரம் நடந்தா மூச்சு வாங்குது, படுத்தா மூச்சு வாங்குது, உட்கார்ந்தா மட்டும்தான் நல்லா இருக்குது, அடிக்கடி லைட்டா படபடப்பு வருது, உடம்பு வேத்து போகுது, நெஞ்சு லைட்டா வலிக்குது அப்படின்னா உங்களுக்கு இதயத்துல பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதய பிரச்சனையோட வரக்கூடிய கால் வீக்கம் இந்த அறிகுறிகளை காட்டும். ஸோ கால் வீக்கத்தோட நான் சொன்ன அறிகுறிகள் இருந்ததுன்னா கண்டிப்பா ஒரு இசிஜி எடுத்து பாருங்க. பக்கத்துல இருக்கிற ஹார்ட் டாக்டரையும் எம்டி டாக்டரையும் பாருங்க. இதே பிரச்சனையோட ஆரம்ப அறிகுறிகளா இருக்கலாம். நாள்பட்டு ட்ரிங்க்ஸ் பண்ற பழக்கம் இருக்கக்கூடியவங்க, அவங்களுக்கு வயிறும் வீங்குது, காலும் வீங்குது, கூட லைட்டா மஞ்சக்காமால வருது, அல்லது யூரின் போனா மஞ்சளா இருக்கு அப்படின்னா கல்லீரல் பாதிப்புனால வரக்கூடிய கால் வீக்கமா இருக்கலாம். ஸோ இந்த அறிகுறிகளோட கால் வீக்கம் இருந்தா குறிப்பிட்டு சொல்லணும்னா அவங்க ட்ரிங்க்ஸ் அதிகமா பண்றவங்களா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பா கல்லீரல் டாக்டரை பார்க்கணும், மஞ்சக்காமால டெஸ்ட்டும் எடுத்து பார்க்கலாம். இது இல்லாம வேறு சில காரணங்கள்னாலும் கால் வீக்கம் வரும். ஆனா அது எல்லாமே சரி பண்ணக்கூடிய பிரச்சனைகளா தான் இருக்கணும். இந்த பிரச்சனைகளும் ஆரம்பத்திலேயே உங்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய உறுப்புகள் செயலிழக்கிறத கால் வீக்கம் அப்படிங்கிற ஒரு சின்ன பிரச்சனை மூலமா அறிகுறிவா காட்டி கொடுக்குதுங்க. நம்ம உடல்ல கடவுள் ஒவ்வொரு உறுப்பையும் ஒரு குறிப்பிட்ட ஃபங்க்ஷனுக்காக படைச்சிருக்கிறாரு. நம்ம உடல் நம்மளோட செயல்பாட்டிலிருந்து தவறி அதனுடைய ஃபங்க்ஷனை குறையும் போது அது ஆரம்ப அறிகுறிகள் மூலமாவே நமக்கு காட்டி கொடுத்துருது. நாம
நாம அதை சரியான நேரத்துல கண்டுபிடிச்சு சரியான வைத்தியத்தை எடுத்தோம் அப்படின்னா பிரச்சனை பெருசாகாம பாத்துக்கலாம். ஆனா கடவுள் கொடுக்குற அறிகுறிகளை நம்ம கவனிக்காம விட்டுட்டு மேலும் நம்ம அப்படியே அந்த அறிகுறிகளோடய வாழ பழகிக்கிட்டோம்னா அது மிகப்பெரிய பிரச்சனையில தான் முடியும். அதனால பிற்காலத்துல அந்த பிரச்சனையை சரி பண்ண முடியாமையே போயிடலாம். ஸோ ஒரு சின்ன அறிகுறி தானே, கால் வீக்கம் தானே அப்படின்னு இருக்காம முடிஞ்ச வரையிலும் மருத்துவரை ஒரு தடவை ஆலோசனை பண்ணுங்க. அவங்க அந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்களும் பயப்பட தேவையில்லை. ஒரு சில டெஸ்ட் எல்லாம் எடுக்க சொன்னாங்கன்னா யோசிக்காம அந்த டெஸ்ட்டை எடுத்து பாருங்க. இவ்வளவு டெஸ்ட் எடுக்கணுமா சார் சின்ன கால் வீக்கத்துக்குன்னு தயக்கம் இல்லாம எடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனைகளை ஆரம்பத்திலே கண்டுபிடிக்கலாம். சரியான வைத்தியம் பண்றது மூலமா அதை ஆரம்பத்திலேயே சரியும் பண்ணலாம். ஸோ கால் வீக்கம் முக்கியமா கவனிக்கப்பட வேண்டிய வீக்கம். நன்றி.